வணக்கம். இந்த வீடியோ எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும். ஸ்டாக் மார்க்கெட்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸ்டாக் மார்க்கெட்னா ஒரு தக்காளியை 10 ரூபாய்க்கு வாங்குறீங்கன்னா சீப்பாக வாங்கிட்டீங்க, அதை 30 ரூபாய்க்கு விற்கிறீங்கன்னா அதில் 20 ரூபா லாபம். அதில் 20 ரூபாவில் இன்னைக்கு 1 வருஷத்துக்குள்ள விற்றீங்கன்னா 20 ரூபாய்க்கு 20% 4 ரூபா டேக்ஸ் கட்டணும். ஓகேங்களா? அது போக 20 ரூபாய்க்கு 40 ரூபா சார்ஜ். அது நிறைய அமௌண்ட்டு. ஒரு 10 லட்சத்துக்கு இதை இன்வெஸ்ட் பண்ணால் தான் நிறையா ரிட்டர்ன் வர மாதிரி. ஓகேங்களா? இதில் ரிஸ்க் என்னென்னா, கீழே லாபமாக இருந்தால் பரவாயில்ல, நஷ்டமாச்சுன்னா இப்போ 30 ரூபாயில் விற்றவர் இன்னொருத்தர் 30 ரூபாயில் வாங்குறாருன்னு வச்சுக்கோங்க, அது 70 ரூபா போகுது, அவருக்கு 40 ரூபா லாபம். ஆனால் 70 ரூபாவில் வாங்குறவர் 110 ரூபா போகும்னு வாங்குறாருன்னு வச்சுக்கோங்க, 110 ரூபா போகாமல் திருப்பி 30 ரூபா போயிடுச்சுன்னா அவர் உடனே விற்றுட்டாருன்னா 40 ரூபா நஷ்டம். சரி, இந்த பங்குச்சந்தை வர்த்தகம்லாம் எப்படி ஒர்க் ஆகுதா? நம்மளுக்கு புரிகிற மாதிரி ஒர்க் ஆகுதா? ஏதாவது புரியுதா? என்னென்னமோ சொல்கிறாங்க. இந்த மாதிரி இது இந்த ட்ரையாங்கிள், சிமெட்ரிக் ஆங்கிள், என்னென்னமோ இதுன்றாங்க. எதையாவது புரியும்? ஏன் ஏறுது, ஏன் இறங்குது? ஆக்சுவலாக பங்குச்சந்தைன்னா என்னென்னா சூதாட்டம்னு சொல்லுவாங்க.